ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா பூமி லாக்கில் பாருங்கள். இன்றைக்கி பிளாக்காய் மசாலா கறி செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், பிளாக்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மட்டன் குழம்பு மாதிரி, மட்டன் கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த பிளாக்காய் மசாலா கறிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்குவோம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயோட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெருஞ்சோம்பு, ஒரு 2-3 மிளகு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதோட ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பட்டையும் சேர்த்துக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அப்புறம் பாருங்கள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பிளாக்காயை எப்படி மசாலா கறி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா கறி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இந்த எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குவோம். லைட்டாக சீரகம், ஒரு அன்னாசி பூ சின்னதாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது வந்து பிரியாணி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பிளாக்காயை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்குவோம். தனி மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விடுவோம். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், அப்புறம் சீரகம் சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குவோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலாலாம் இருக்குல்ல, அதையும் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா இப்போதான் நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி நல்லா வெந்து வரணும். இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி எண்ணெய் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ காய் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வெந்துருச்சு. இனி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். பாருங்கள், நல்லா சூப்பரான பிளாக்காய் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த மாதிரி பிளாக்காய் கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லா சூப்பராக இருக்கும். மட்டன் மசாலா மாதிரியே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.